இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, கடையிலயும், ஆன்லைன்லயும் பல ஆயிரக்கணக்கில செலவு பண்ணவே மாட்டீங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ரோஸ்மேரி இலைகள், 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா மிளகு, 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலைகள். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு இந்த பவுடரே போட்டு நல்லா கொதிக்க 5 நிமிஷத்துக்கும் குறையாம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி தண்ணியை மட்டும் தனியா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்ல சூப்பரான ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். கூடவே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு முன்பகுதியில் நிறைய முடி கொட்டி இருந்தாவோ அல்லது ஆண்களுக்கு சொட்டை வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாவோ தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையில இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு போட்டு கழுவி எடுத்து பாருங்க. வெறும் 2 வாரத்துல அதே இடத்துல பல ஆயிரக்கணக்கில் முடிகள் உங்களுக்கு வளர்ந்துருக்கும்.